ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரைடல் வெனி ரெடி பண்ணலாமாங்க. அருமையா இருந்ததுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. "நித்யா உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா?" அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா 1 கலர் 2 கலர் காம்பினேஷன்ல கட்டுவேங்க. ஆனா இதுல வந்து பாருங்களேன் எவ்ளோ கலர் காம்பினேஷன் இருக்குதுன்ட்டு. ஒயிட்டு, கிரீனு, எல்லோ, பர்பிள், பிங்க்கு அதுக்கப்புறம் ரெட்டுன்னு நெறைய கலர் காம்பினேஷனுங்க. ஆனா எதிர்பார்த்த விட செம்ம சூப்பரா வந்திருந்ததுங்க. இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமாங்க? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொக்கே வந்து கார்னிஷியா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கார்னிஷியாவா ஒரு பொக்கே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிப்ஸி பூ வந்து கொஞ்சங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போலன் ஃப்ளவர் ஆர்ட்டிஃபிஷியல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து கோல்டு, எல்லோ, பர்பிளு, பிங்க்குங்க. அதுக்கப்புறம் க்ரீனுங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் இலையுமே எடுத்துக்கலாங்க. இந்த டெக்கரேட்டிவ் த்ரெட் தான் யூஸ் பண்ண போறோம். அதில பிராண்ட் நேமே இருக்குங்க. பார்த்துக்கோங்க. வால்மார்ட்ல தான் வாங்கினேன். அப்புறம் இன்னொன்னு வந்து பூக்கட்டுற நூல் இன்னொரு நூல் எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கார்னிஷியா பூ இருக்கு இல்லைங்களா? அத வந்து நல்லா காம்பு நீளமா விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம பூ கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுனா கூட காம்ப கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பூ சுத்தும்போது கழண்டு வர மாரி இருக்குங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, அந்த டெக்கரேட்டிவ் த்ரெட் வந்து நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட் தான் அந்த பூக்கே பேஸுங்க. த்ரெட் வந்து திக்கா இருந்ததுன்னா, பூ வந்து நல்லா ஸ்டிஃபா நிக்கும். த்ரெட் ரொம்ப சன்னமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பூ வந்து நல்லா வளைஞ்சுக்கிட்டே போகுங்க. உடைஞ்சு உடைஞ்சு போற மாரி இருக்கும். அதனால நல்லா திக்கா எடுத்துட்டு இந்த த்ரெட்ட வந்து 2ஆ மடிச்சுங்க. எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா? அந்த நூலை எடுத்து நார்மலா பூ கட்டுற மாரி ஒரு முடி போட்டு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. அந்த கோல்டு கலர்ல இருக்கிற த்ரெட் வந்து நம்ம பேஸா வைக்க போறோம். ரைட் சைட்ல ஒரு ஒயிட் கலர் நூல் கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு பூ காம்பினேஷனுக்கும் வச்சு வச்சு சுத்த போறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டா சுத்துறோமோ, அந்த காம்பினேஷன் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து ரொம்ப அழகா வந்துரும். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னிஷியா பூ எடுத்துக்கிட்டுங்க, கொஞ்சம் ஜிப்ஸி, ஒரு போலன் ஃப்ளவர் அந்த கோல்டன் கலர் எடுத்துட்டு, சின்ன இலையா அந்த கிறிஸ்மஸ் இலைய வந்து பேக்ல வச்சுக்கிட்டேங்க. இந்த மாரி வச்சா கூட அழகா இருக்கும் போல இருக்குங்க. இது ஒண்ணு வச்சா கூட சூப்பரா இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா, அந்த பேஸ் கோல்டன் த்ரெட் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து பாருங்களேன், கொஞ்சம் கிராஸா வச்சு, அந்த த்ரெட்ட வந்து ஃபார்வர்டாங்க ஒரு 2, 3 சுத்து நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. டைட்டா சுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா ஸ்டிஃபா நின்னுக்கோங்க. பூ வந்து த்ரெட்டுக்கு நேரா வைக்காதீங்க. அந்த பேஸ் த்ரெட் இருக்கு இல்லைங்களா? கோல்டன் கலர் டெக்கரேட்டிவ் த்ரெட்டு, அதுக்கு நேரா வைக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம ஸ்லாண்டிங்கா வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செட் வைக்கும்போது நம்ம ரைட் சைட் ஸ்லாண்டிங்கா வைக்கலாங்க. இப்படி லெஃப்ட், ரைட்டு மாத்தி மாத்தி ஸ்லாண்டிங்கா வைக்கும்போது பூ வந்து நல்லா ப்ராடா வரும். நல்லா நீளமாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு பார்வையா இருக்குங்க. அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கார்னிஷியா வந்து சின்ன பூ மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கார்னிஷியா வெடிச்ச பூ எடுத்தோம் இல்லைங்களா? இன்னொரு சைடு வெடிச்சது வச்சோம் அப்படின்னா, ரொம்ப பெருசா வர மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மொட்டா எடுத்துக்கிட்டேங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எல்லோ, ஜிப்ஸி என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அங்கங்க குடுத்துக்கலாங்க. அத வந்து பாருங்க லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கிராஸா வச்சுக்கிட்டு, என்ன பண்றேன் அப்படின்னா, த்ரெட்ட வந்துங்க நல்லா ஃபார்வர்டா ஒரு 3, 4 சுத்து சுத்திக்கணுங்க. நீங்க அடுத்தடுத்த பூ வைக்கும்போது என்ன ஆகும்னா, முன்னாடி பூ ஆல்ரெடி வச்சு சுத்தியிருப்பீங்க இல்லைங்களா? அதே பூவோட காம்போட சேர்த்து அடுத்தடுத்த லைன்ல த்ரெட் சுத்தும்போது, பூ நல்லா டைட்டா வருங்க. எங்கேயுமே கழண்டு வராது. ஸோ காம்பினேஷன் வந்து நமக்கு புடிச்ச மாரி வச்சுட்டு, இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் வச்சோம். அடுத்து பாருங்க நம்ம ரைட் சைடு வச்சு, அதே மாரி அந்த த்ரெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டா பாருங்களேன். ஒரு 2, 3 சுத்து சுத்திக்கிட்டே வரேங்க. சுத்தும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து லெஃப்ட் சைடு வச்சிருந்த பூவோட சேர்த்து தான் சுத்துது பாருங்க. ஸோ அது என்னன்னா, நல்லா எக்ஸ்ட்ரா வந்து டைட் ஆயிடுங்க. பூ கழண்டு விலகவே விலகாது. இந்த மாரியே வந்து நமக்கு புடிச்ச மாரி ஒரு ஒரு காம்பினேஷனா வச்சு சுத்திக்கிட்டே வரலாங்க. இந்த வேணியில வந்து பார்த்தீங்கன்னா, பூ ஆட் பண்ண ஹைட் வருது இல்லைங்களா? ஹைட் வர வர என்ன ஆகும்னா, கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாரி இருக்குங்க. உங்களுக்கு பாருங்களேன், பார்த்தாவே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்க பூ பாருங்க, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா பெண்ட் ஆன மாரி இருக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ச் மாரி வந்துருங்க. நம்ம தலையில வைக்கும்போது ஒரு சிலர் கொண்டைய சுத்தி வைக்கும்போது ஆர்ச் மாரி வந்துரும். இல்ல நம்ம நேரா வேணுனாலும் நம்ம நேரா வச்சுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து த்ரெட்ட மடிச்சோம் இல்லைங்களா? மடிச்சுட்டு பூக்கட்ட நூல்ல கட்டும்போதே, அந்த மடிச்ச பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து தலையில் வைக்கும்போது அந்த த்ரெட்டில் ஹேர் பின் குத்துனா போதுங்க. நல்லா டைட்டாக 2ஆக மடித்து குத்துனா போதும். அதே மாதிரி பூவோட எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் விட போகிறோங்க. அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சைடும் வந்து பின் குத்துறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா பூக்கு நடுவில் குத்தும்போது பார்த்திங்கன்னா பூ வந்து அங்கங்கே டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறதுங்க. இங்கே பாருங்களேன், பூ ஒரு பூவாக ஆட் ஆக பாருங்கள், அப்படியே லைட்டாக வந்து பெண்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். ரொம்ப பெண்ட் ஆகாது, பட் பூ வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும், லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா பேஸில் வந்து கம்பி கொடுக்கலிங்க, நம்ம வந்து த்ரெட் இருக்கு இல்லைங்களா, டெக்கரேட்டிவ் த்ரெட்டு, அதை வச்சு பண்ணுறதுனால அது ஸ்டிஃபாக இருக்குங்க, பட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கம்பினா கொஞ்சம் வந்து இந்தளவுக்கு வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிற்காதுங்க, அங்கங்கே திரும்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுவுமே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தாங்க. அவங்க வந்து ஒரு ஆரஞ்சு ஷ்ரெட் சாரீ காமிச்சிருந்தாங்க, அதுக்கு தான் வேணும் அப்படின்னாங்க. என்ன கலர் கொடுக்கலான்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க. சரி நமக்கு பிடிச்ச மாதிரி மல்டி கலரில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணோம். இங்கே பாருங்களேன், பூ வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் எவ்வளோ நீளம் வேணுமோ கட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த நூல் ரைட் சைடில் இருக்கிற நூல் வந்து சுற்றிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா ஒரு முடி போட்டுருங்க. நல்லா நம்ம நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2-3 முடி டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நூலை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த குச்சி பாருங்களேன், நம்ம ஒரு செட்டும் பூ வச்சுட்டே வர அந்த குச்சி எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சி அதுக்கப்புறம் த்ரெட்டுமே எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டையுமே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த த்ரெட்டை மடித்து தான் நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா, இப்போ அதே மாதிரி இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மடித்து அந்த இடத்துல ஊசியில் வந்து நம்ம நூல் தைப்போம் இல்லைங்களா, அந்த துணியெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி ஊசியில் வந்து நூல் கோத்துங்க. உள்ளே வந்து 2 தடவை விட்டு எடுத்து நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது. ஸ்டார்டிங்கில் த்ரெட் இந்த மாதிரி மடித்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, எண்டிங்லேயும் இதே மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குங்க, ஹேர் பின் குத்துறதுக்கு வசதியாக இருக்குங்க. நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து இந்த மாதிரி வெளியில் பார்லர்லாம் அங்கெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சிலர் இந்த மாதிரி எண்டில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. அந்த குச்சி நீட்டிகிட்டு இருக்கிறது அசிங்கமாகவே இருக்குதுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 சைடுமே ஈவனாக இருக்கும். நீங்கள் தலையில் வந்து பின் வைக்கும்போது நல்லா மடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 சைடுமே தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி நூலை விட்டு ஒரே இது தாங்க, தையல் மாதிரி தான் போட்டிருக்கிறேன். கரெக்டாக பாருங்களேன், அந்த எக்ஸ்ட்ரா குச்சி எதுவுமே உங்களுக்கு தெரியல பாருங்கள். இந்த சைடு த்ரெட் தெரியுது, அந்த சைடும் தெரியுது. என்ன பண்ணுங்கன்னா, பூ வந்து லைட்டாக கவர் பண்ணுற மாதிரி விரிச்சு விட்ருங்க. ரொம்ப வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரைடல் வெனி ரெடி பண்ணியாச்சுங்க. அடியில் மட்டும் த்ரெட்டு தெரியுங்க, ஆனால் பட் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. ஏன்னா தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள் பக்கம் தான் போயிடுங்களா, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷன் வந்து பாருங்களேன், அங்கங்கே வந்து கோல்டு, ஒயிட்டு, அந்த க்ரீனு, எல்லோன்னு கொடுத்துருக்கறனால பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னிஷியாவும் ஜிப்சி ஃப்ளவர், இந்த கிறிஸ்மஸ் இலைங்க, அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு அந்த போலன் ஃப்ளவரை நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து வேறு கலர் பூவோட இதோட மேட்ச் பண்ணிக்கலாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் பூ தான் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பூ வந்து நல்லா எடுப்பாக கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த வேணி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.